சீட் இல்லாம இவரால பேச முடியாது. ஆனா சமீபத்துல ஒரு மீட்டிங்ல பேரு பெத்த பேரு தாக நீல் இல்லன்னு தெலுங்குலயே மாట్లాடுறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தமிழம் வேஷம் போட போறாரு? தமிழ்நாட்டுல நீங்க அரசியல் பண்ணணும்னா அது அதிமுகவை ஆதரிச்சு பண்ணணும், இல்ல அதிமுகவை எதிர்த்து பண்ணணும். அதிமுக இல்லாம தமிழ்நாட்டுல அரசியல் என்றதே கிடையாது. அதிமுகவை யாராலையும் ஆட்டவோ அசைக்கவோ அழிக்கவோ முடியாது. ஏன்னா இது மக்கள் திலகம், மக்களுக்காக ஆரம்பிச்ச மக்கள் இயக்கம். இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு எப்படி இவ்வளவு சொத்து? 127 படத்துல ஹீரோயினா நடிச்சவங்க நம்ம அம்மா. வெறும் 75 படத்துக்கு வசனகர்த்தாவா இருந்தவர் கருணாநிதி. நீங்களே சொல்லுங்க, ஹீரோயினுக்கு அதிக சம்பளமா, வசனகர்த்தாக்கு அதிக சம்பளமா? கோபாலபுர குடும்பம் எப்படி இருந்தது? இன்னைக்கு அந்த ஏழை குடும்பம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கு? தமிழ்நாட்டையே சொந்தமாக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கருணாநிதி விட கண்ணதாசன் பெரிய எழுத்தாளர். கருணாநிதி விட ஈவி.கே. சம்பத் அண்ணாக்கும் பெரியாருக்கும் ரொம்ப நெருக்கமானவர், திமுக முக்கியமானவர். கருணாநிதியை வச்சு படம் எடுத்த ஏவிஎம் செட்டியார் அந்த காலத்திலேயே கோடீஸ்வரர். கருணாநிதிக்கு உதவி செஞ்ச நம்ம புரட்சி தலைவர் உச்ச நடிகர். கருணாநிதி விட அண்ணாவும் பெரியாரும் அரசியல்ல மூத்தவங்க. ஆனா இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் எப்படி இருக்கு? ஈவி.கே.எஸ். அண்ணா, பெரியார், ஏவிஎம் செட்டியார், கண்ணதாசன் குடும்பம் எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதாரம் இல்லாம எதுவுமே பேச மாட்டோம். இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு எத்தனை லட்சம் கோடி இருக்குன்றது கணக்கே போட முடியல. இத்தனை லட்சம் கோடி கருணாநிதி குடும்பத்துக்கு எப்படி வந்தது? சக்கரை தின்ன எறும்பும் சாக்க தின்ன கரையானும் தான் வந்து சாட்சி சொல்லணும். இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க பொய்களை பேசி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலான்னு நினைக்கிறாங்க? ஏன்னா மக்களை திசை திருப்பணும்ல. ஹிந்திய பார்த்து ஏன் இவங்க இவ்வளவு பயப்படுறாங்கன்னே தெரியல. திமுக ஆட்சி லட்சணம் பத்தி விமர்சனம் போட சொல்லி ப்ளூ சட்டைக்காரரை மட்டும் கேட்டோன்னு வச்சுக்கங்க தம்பி, கிழிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் 234 தொகுதியிலையும் திமுக நாக் அவுட், வாஷ் அவுட், தமிழ்நாட்டை விட்டு கெட் அவுட். ஹிந்தியை எதிர்க்கிறோம், ஹிந்தி